வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் கெஸ்ஸிங்கு நேற்று வந்து 29/8/2024 நேற்று 8 மணி ஷோக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் இல்லையா? இந்த 8 மணி ஷோக்கு வந்து பார்த்தோன்னா போர்டு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த போர்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம கான்செப்ட் 2 கான்செப்ட் கொடுத்துருந்தோம். இந்த ஏசி கான்செப்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த பிசி கான்செப்ட் கூட பார்த்துட்டிங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நம்ம எடுத்த நம்பர் வந்துருச்சு, ஆனால் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. 680 வந்து ரிசல்ட்டாக அடிச்சிருந்தாங்க நேற்று 8 மணிக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம 2ஆம் நம்பர் நம்ம 6ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். பி போர்டில் வந்து 6ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்துருக்கு. போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஏ போர்டில். சம்டைம் வந்து பார்த்தோன்னா போர்டு சேஞ்ச் ஆகும், ஆனால் எப்படியே நம்பர் வந்துடும். ஏதாவது சம்டைம் வந்து போர்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இதில் ஏபிபிசி ஏசி கொடுத்துருந்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து 680 ரிசல்ட்டுக்கு நமக்கு வந்து பார்த்துட்டுனா 76 கொடுத்துருந்தோம், 56 கொடுத்துருந்தோம், 67 கொடுத்துருந்தோம், 65 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்து நமக்கு பெயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் கெஸ்ஸிங்கு 30/8/2024 இன்றைக்கி 8 மணி ஷோக்கு. ஓகேங்களா, 8 மணி ஷோக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் தான் இந்த கெஸ்ஸிங்ஸ். இந்த 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் எந்த நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கான்செப்ட் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா, இந்த 2 கான்செப்ட்டில் 2மே பாஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா ஒரு கான்செப்டாவது எப்படியும் பாஸ் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் விளையாடக்கூடிய நண்பர்களுக்காக இந்த கான்செப்ட் நம்ம எடுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபி கான்செப்ட் இது. இந்த ஏபி கான்செப்ட்டில் ஏ போர்டில் 3 அல்லது 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் 2 அல்லது 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்பர் வந்துடும், ஆனால் வந்து சம்டைம் வந்து பார்த்தோன்னா போர்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா எல்லா டைம் ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது, நம்ம கையில் இல்லை. அது மிஷின் எப்படி சுற்றுது அதை பொறுத்து தான் ஏதோ என்னோடய உழைப்பை போடுறேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு வின் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இது ஏபி ஃபார்முலா. ஏ போர்டில் 3 2, பி போர்டில் 2 3 ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஏசி மெத்தேடு. இந்த ஏசி மெத்தேடில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 அல்லது 0, சி போர்டில் 0 அல்லது 7, இதுதான் அப்படி தான் நமக்கு காட்டுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மெத்தேடு இல்லை இந்த மெத்தேட், இந்த 2 மெத்தேடில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பாஸ் ஆகும். அப்படின்னா 2மே பாஸ் ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா, ஸோ இது ஏசியில் ட்ரை பண்ணுறவங்க இந்த ஃபார்மெட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது 2 ஃபார்மெட். ஓகேங்களா, இந்த 2 ஃபார்மெட்டும் வின் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி விளையாடக்கூடிய நண்பர்களுக்காக நம்ம இந்த ஃபார்மெட் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துருக்கிற நம்பரில் எனக்கு கிடைச்ச நம்பர் அப்படி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, 27 20, 37 30, 72 73, 02 03 கொடுத்துக்கிறேன். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நமக்கு வர நம்பர் அப்படியே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஏபிபிசி ஏசி நம்பர்கள் விளையாடக்கூடிய நபர்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். 3 டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 527 537, 572 502, 520 530, 573 503 கொடுத்துக்கிறேன். இந்த 3 டிஜிட் விளையாடக்கூடிய நண்பர்கள் இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. பிசி மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா ஏ போர்டு மாறினாலும் மாறும். நான் எப்போயுமே பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அதான் மேக் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 1000 கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிசியில் தான் நான் ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுவேன். ஏ போர்டில் உங்களுக்கு வேறு நம்பர் கிடைச்சா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் 2 கான்செப்ட் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு மெயின். இந்த போர்டு கான்செப்ட் தான் நமக்கு எப்பயுமே டியரை பொறுத்தவரை போர்டு தான். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, 8 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.